வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் wood. ஸோ ஏற்கனவே நாம பார்ட் 1 wood அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன். அந்த லிங்க் மூலமா அந்த வகுப்பை படித்துட்டு வந்தீர்களானால் இன்னும் நன்றாகவே புரியும். ஓகே, இது wood பார்ட் 2. அதை கடந்து வேற என்னென்ன சூழல்ல wood நாம யூஸ் பண்ணலாம்ன்றது பார்ட் 2 இந்த வகுப்புல நாம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஃபியூச்சர் ஈவெண்ட் பத்தி பேசும்போது would யூஸ் பண்ணலாம். அப்ப வில்லோட பாஸ்ட் டென்ஸா would செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், she said. she said. அப்ப saidன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்ப she said, அவள் சொன்னாள். என்ன சொன்னாள் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செய்றேன்? அங்க ஃபியூச்சர் ஈவெண்ட் பத்தி டைரக்ட் ஸ்பீச்ல பேசி இருந்தால், இன்டைரக்ட் ஸ்பீச்ல பேசும்போது she willன்றது she would மாத்தி தான் பேசுவோம். அப்ப she would arrive at 3 PM. அவள் 3 மணிக்கு வந்து சேர்வாள் என்று அவள் சொன்னாள். she said she would arrive at 3 PM. அடுத்து பாருங்க, she promised. she promised. அப்ப இதுவும் பாஸ்ட் டென்ஸ். ப்ராமிஸ் அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச் இது. அப்ப பாஸ்ட் டென்ஸ். நேற்று நடந்த நிகழ்வு பத்தி பேசுறோம். ஆனா நேற்று அவங்க சொல்லும் போது எப்படி பேசியிருப்பாங்க? ஃபியூச்சர் ஈவெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? வில்லோட பாஸ்ட் டென்ஸா would நாம யூஸ் பண்ணுவோம். she promised she would finish the report by Wednesday. she promised she would finish the report by Wednesday. வெட்னஸ்டேவிற்குள், புதன்கிழமைக்குள் அவள் ரிப்போர்ட்டை முடித்து விடுவாள் என்று அவள் பிராமிஸ் பண்ணினாள். ஓகே, அடுத்து பாருங்க, I thought. I thought past tense. I thought. think ஓட past tense தான் thought. so I thought he would come. I thought he would come. அவன் வருவான் என்று நான் நினைத்தேன். அப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஃபியூச்சர் ஈவெண்ட் பற்றி பேசும்போது வில்லோட பாஸ்ட் டென்ஸா would செயல்படும். ஓகே, அடுத்து பாருங்க, விஷோட சேர்த்தும் நம்ம woodன்றதை யூஸ் பண்ணலாம். இது எந்த சூழல்னு பாத்தீங்கன்னா, ஒரு எரிச்சலூட்டுகிற செயல், யாரோ ஒருவர் தொடர்ந்து ரெகுலரா அந்த வேலையை செய்துகிட்டே இருக்காங்க. அவர்களுடைய செயல், ரெகுலரா செய்கிற அவர்களுடைய செயல் எனக்கு எரிச்சல் ஊட்டுது. அப்ப அதை செய்யாதீங்கன்னு சொல்லும் போது நான் எப்படி சொல்லலாம்? விஷன்றதை சேர்த்து நாம would யூஸ் பண்ணலாம். பாருங்க, மேலே அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. சப்ஜெக்ட், அடுத்து விஷ், அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து would, அதுக்கு அடுத்து வர மெயின் வெர்ப் பிரசன்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், I wish you wouldn't leave the door unlocked. I wish you wouldn't leave the door unlocked. என்ன மீனிங்? இதனுடைய பொருள் என்ன? நீங்க கதவை திறந்து போட்டே போகாதீங்க அப்படி நான் விரும்புறேன்னு சொல்றது. அப்ப நீங்க கதவை திறந்து போட்டுட்டே போயிடுறீங்க. அப்ப அது எனக்கு எரிச்சலூட்டுகிற செயலாக இருக்கு. அதை செய்யாதீங்கன்னு சொல்லும் போது நான் என்ன செய்யறேன்? விஷோட சேர்த்து நாம பேசுறோம். அப்படி பேசும்போது, அந்த சூழல்ல பேசும்போது நான் wouldn't, செய்யாதீங்கன்னு சொல்றதுனால நெகட்டிவ் wouldn't. I wish you wouldn't leave the door unlocked. கதவை திறந்து போட்டு நீங்க போகாதீங்க. ஓகே, இதனுடைய மீனிங் அதுதான். அப்ப அவர் நீங்க என்ன செய்றீங்க? ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் கதவை திறந்து போட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் இருக்கிறது முன்னாடி உள்ள வீடு. அப்படி இருக்கும்போது எனக்கு அது எரிச்சல் ஊட்டுகிற செயலாக இருக்கும். அப்ப அந்த எரிச்சல் ஊட்டுகிற செயலை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லும் போது நான் என்ன செய்றேன்? I wish-ஓட wouldn't, செய்யாதீங்கன்னு சொல்றதுனால நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, he wishes. he wishes, அவன் விரும்புகிறான். he wishes என்ன? his dad wouldn't smoke. his dad wouldn't smoke. அவனுடைய அப்பா புகைப்பிடிக்க வேண்டாம்னு அவன் விரும்புகிறான். அப்ப என்ன பொருள்? அவனுடைய அப்பா புகைப்பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்கலை, விரும்பல. அவன் அவனுக்கு அது எரிச்சல் ஊட்டுகிற பழக்கமா இருக்கு. அவருடைய அப்பா நாள்தோறும் புகைப்பிடித்து கொண்டு இருக்கிறார்.
அது அவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற பழக்கமா இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், அவங்களுடைய அப்பா புகைப்பிடிக்க வேண்டாம்னு அவன் விரும்புகிறான். ஓகே, he wishes his dad wouldn't smoke. ஓகே, அப்ப ஒருவருடைய எரிச்சல் ஊட்டுகிற செயல் அதை செய்ய வேண்டாம்னு சொல்றோம், அல்லது அதற்கு பதில் இந்த மாதிரி செய்யுங்கன்னு நம்ம பேசுறோம். அப்ப நம்ம வுட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம், விஷோட சேர்த்து பயன்படுத்துறோம். இப்ப அடுத்த மூணாவது சென்டென்ஸ் பாருங்க. I wish you would clean the house more often. I wish, நான் விரும்புகிறேன். என்னது? You would clean the house more often. அப்ப நீங்க உங்களுடைய வீடு வந்து எப்ப பாரு ரொம்ப குப்பையா இருக்கு, அழுக்கா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், you would clean the house more often. அது எனக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க அப்படி வீட்டை தூய்மை இல்லாம வச்சிருக்கிறது எனக்கு எரிச்சல் ஊட்டுகிற செயலாக தெரியுது. அப்ப நான் என்ன சொல்றேன், I wish you would clean the house more often. I wish you would clean the house more often. நீங்க அடிக்கடி வீட்டை கிளீன் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அப்ப பிடிக்கலை, அதனால நீங்க அழுக்கா வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்ப அடிக்கடி நீங்க வீட்டை கிளீன் பண்ணுங்கன்னு நான் விரும்புறேன்னு சொல்லும்போது would நான் யூஸ் பண்றேன், விஷோட சேர்ந்து. ஓகேயா? அதே போல அடுத்து பாருங்க, they wish, அவர்கள் விரும்புகிறார்கள். என்ன? they wish their neighbor's dog wouldn't bark at night. They wish their neighbor's dog wouldn't bark at night. அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரனினுடைய நாய் இரவில் குலைக்க கூடாதுன்னு அவர்கள் விரும்புகிறார்கள். அப்ப அவர்களுடைய நாய் என்ன செய்யுது? இரவான குலைச்சுக்கிட்டே இருக்கு, அதனால தூங்க முடியல, எனக்கு அது எரிச்சலாக இருக்கு. ஸோ இது ரெகுலரா நடந்துட்டே இருக்கு, ஏன்னா அதை விரும்பலை அப்படின்னு சொல்றோம். அப்ப they wish their neighbor's dog wouldn't bark at night. அப்ப அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரருடைய நாய் இரவில் குலைக்க கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஓகே, அப்ப ஒரு எரிச்சல் ஊட்டுகிற செயல் அதை நடக்க கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஷோட சேர்ந்து would நாம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, பொலைட் ரிக்வெஸ்ட், பணிவாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு நம்ம would யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, will you please open the door. will you please open the door. இது கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க, would you please open the door. would you please open the door. அப்ப will you please open the doorனாலும் would you please open the doorனாலும் சேம் மீனிங் தான். ஆனா என்ன ஒண்ணுனா, would you please சொல்லும்போது it sounds very formal. ஸோ அதனுடைய இது என்னது, ஃபார்மலா இருக்கும். ஸோ will you please யூஸ் பண்றதை விட would you please வந்து more formal. ஓகே, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, will you please speak up. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம், will you please speak up. அப்ப அதை விட ஃபார்மலா நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா என்ன செய்வேன், would யூஸ் பண்ணுவீங்க. அந்த will எடுத்துட்டு would you please speak up. would you please speak up. அப்ப more formal, will you please சொல்றதை விட would you please வந்து அதிகமான ஃபார்மல் லாங்குவேஜ் அது. ஓகே, அடுத்து பாருங்க, would it be possible. would it be possible. ஸோ இது எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னா பிசினஸ் இங்கிலீஷ். ஸோ இது ஆஃபீஸ்ல மட்டும்தான் நாம இந்த would it be possible யூஸ் பண்ணலாம். மற்ற இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஸோட பயன்படுத்த தேவை கிடையாது. ஓகே, ஆஃபீஸ்ல அபிஷியலா நான் பேசும்போது நான் would it be possible யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், would it be possible to confirm the project tonight. would it be possible to confirm the project tonight. இன்று இரவு ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கா. would it be possible. would it be possible பக்கத்துல to, பக்கத்துல வர மெயின் verb present. பாருங்க, would it be possible to confirm, மெயின் verb present வருதா. ஸோ இது போல நாம பயன்படுத்தலாம். ஆனா இது பிசினஸ் லாங்குவேஜ், பிசினஸ் இங்கிலீஷ். அபிஷியலா தான் நான் இதை யூஸ் பண்ண முடியும். நீங்க வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதோ நம்ம would it be possible யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, would it be possible பக்கத்துல to, அதுக்கு பக்கத்துல வர மெயின் verb same present tense. ஸோ இந்த வார்த்தை இந்த ஃபார்மேட் படி அமைத்திருக்கிறோமா. இப்ப பாருங்க, would it be possible to send the proposal to our mail ID. would it be possible to send the proposal to our mail ID. அப்ப உங்களுடைய ப்ரொபோசல மெயில் ஐடியில அனுப்புறதுல பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ இது வந்து பிசினஸ் இங்கிலீஷ். அபிஷியலா தான் நம்ம would it be possible யூஸ் பண்ணுவோம். would it be possible யூஸ் பண்ணும்போது
அதுக்கு அடுத்து டு கொடுக்கணும், அதுக்கு அடுத்து வர மெயின் வெர்ப் பிரசன்டா இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறாம பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வாண்ட். ஸோ வாண்ட்க்கு பதில் வுட் லைக் யூஸ் பண்ணலாம். இப்போ வாண்ட் எந்த இடத்துல நான் வாண்ட் பயன்படுத்துறேனோ அந்த இடத்துல வுட் லைக் யூஸ் பண்ணா அது ஃபார்மலா இருக்கும். இப்போ ஐ வாண்ட் சம் காஃபி. அப்ப ஐ வாண்ட் சம் காஃபிக்கு பதில் நான் என்ன சொல்லலாம், ஃபார்மலா பேசணும்னா ஐ வுட் லைக் சம் காஃபி. வாண்ட் எடுத்து ஐ வுட் லைக். அப்ப வுட் லைக் அது மொத்தமா ஒரே ஃப்ரேஸ் தான். வுட் என்ன மீனிங், லைக் என்ன மீனிங்லாம் கிடையாது. வாண்ட்டுக்கு பதில் நான் என்ன செய்வேன், வுட் லைக் யூஸ் பண்றேன். வாண்டாக இருந்தா அது இன்ஃபார்மல், வுட் லைக் ஃபார்மல். அப்ப ஐ வுட் லைக் சம் காஃபி, எனக்கு கொஞ்சம் காஃபி வேண்டும். அதே போல ஐ வாண்ட் சம் வெஜிடபிள்ஸ், ஐ வாண்ட் சம் வெஜிடபிள்ஸ், இது இன்ஃபார்மல். இதே ஃபார்மலா பேசுறதாக இருந்தா ஐ வுட் லைக் சம் வெஜிடபிள்ஸ், ஐ வுட் லைக் சம் வெஜிடபிள்ஸ். அதே போல பாருங்க இந்த ஸ்லைட்ல வாண்ட் டு. வாண்ட் டுன்னா என்னது, விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு. அப்ப இன்ஃபார்மல் அப்படின்னா வாண்ட் டு, இதே ஃபார்மல் அப்படின்னா வுட் லைக் டு. ஸோ வுட் லைக் டு சேர்ந்து ஒரே ஃப்ரேஸ் தான். ஸோ இந்த இடத்துல அதே போல தனித்தனியா மீனிங்லாம் பார்க்க கூடாது, இதுவும் விருப்பத்தை தெரிவிக்கிறது தான். அப்ப வாண்ட் டு வந்தாலும் சரி, வுட் லைக் டு வந்தாலும் சரி, பக்கத்துல வர மெயின் வெர்ப் பிரசன்ட். வாண்ட் டு சொல்றீங்க அப்படின்னா அது இன்ஃபார்மல், நீங்க வீட்ல பேசலாம், ஃப்ரெண்டோட பேசலாம். இதே வுட் லைக் டுன்னு பேசும்போது ஃபார்மல், நீங்க ஆபீஸ்ல யூஸ் பண்றதா இருந்தா வுட் லைக் டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு மீட் மிஸ்ஸஸ் குழலி. ஐ வாண்ட் டு மீட் மிஸ்ஸஸ் குழலி, நான் குழலியை சந்திக்க விரும்புகிறேன். இதே ஃபார்மலா பேசணும்னா எப்படி பேசுவீங்க, வாண்ட் டுக்கு பதில் வுட் லைக் டு யூஸ் பண்ணுவீங்க. அப்ப ஐ வுட் லைக் டு மீட் மிஸ்ஸஸ் குழலி. அதே அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு த ஜிஎம், நான் ஜிஎம் ஓட பேச விரும்புகிறேன், வாண்ட் டு. ஸோ இது இன்ஃபார்மல். இதே நான் ஃபார்மலா பேசணும்னு விரும்புறேன் அப்படின்னா எப்படி பேசுவீங்க, ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு த ஜிஎம், ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு த ஜிஎம், நான் ஜிஎம் ஓடு பேச விரும்புகிறேன். ஓகே, அடுத்து பாருங்க இதே கேள்வி, டு யூ வாண்ட் டு, நீங்க இதை செய்ய விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்வோம், டு யூ வாண்ட் டு. அதே நாம would யூஸ் பண்ணி பேசுறோம்னா அது ஃபார்மல், அப்ப would you like to. ஓகே, இப்ப பாருங்க, do you want to meet Mrs. குழலி, நீங்க குழலியை சந்திக்க விரும்புகிறீர்களா. இத ஃபார்மலா பேசணும் அப்படின்னா would you like to meet Mrs. குழலி, would you like to meet Mrs. குழலி, நீங்க குழலியை மீட் பண்ண விரும்புகிறீர்களா. இதே அடுத்து பாருங்க, do you want to speak to the GM, இது இன்ஃபார்மல். would you like to speak to the GM, இது ஃபார்மல். அப்ப do you want to க்கு பதில் would you like to அப்படின்றது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபார்மல் இங்கிலீஷ். ஓகே, அடுத்து பாருங்க would you mind, would you mind. ஸோ இதுவும் ஃபார்மலா ஒரு ரிக்வெஸ்டன். ஃபார் எக்ஸாம்பிள், would you mind பக்கத்துல ஒரு verb வந்ததுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் வரணும். ஸோ இதுதான் இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதே போல would you mind பதில் do you mindum யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். would you mind எடுத்துக்கிட்டீங்கன்னா more formal. ஓகே, ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், would you mind opening the window please, would you mind opening ஐஎன்ஜி ஃபார்ம் வருதா. அப்ப would you mind பக்கத்துல வர மெயின் verb எப்படி இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்மா தான் வரணும். அதே போல would you mindக்கு பதில் do you mind யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு பக்கத்துல வர மெயின் verb ஐஎன்ஜி ஃபார்ம் தான். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் மறக்க கூடாது. அப்போ would you mind opening the window please, would you mind turning on the light please, லைட் ஆன் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அப்ப அதை பணிவாக கேட்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணேன், would you mind. ஸோ would you mindன்றது ஒரே ஃப்ரேஸ் தான். woodனா என்ன, mindனா என்ன அப்படின்லாம் மீனிங் பார்க்காதீங்க. would you mind பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா would you mind. ஓகே, அந்த would you mindக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் படிச்சோம், do you mind. ஓகேயா, அதே போல பாருங்க பெர்மிஷன் கேக்குது, பணிவாக பெர்மிஷன் கேட்கறதுக்கும் நாம would you mind, do you mind யூஸ் பண்ணலாம். ஆனா ifன்றது சேர்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், would you mind if I sat here, would you mind if I sat here. அப்ப if I sat, sitோட past tense, sat here. அப்ப would you mind யூஸ் பண்ணுவதாக இருந்தால் if பக்கத்துல ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு, அந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்டா தான் இருக்கணும். அப்ப would you mind if I sat here,
நான் இங்க உட்கார்றதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, பர்மிஷன் கேக்குறீங்க. ஓகேயா? இப்ப அடுத்து வந்து பாருங்க, அந்த would you mindக்கு பதில் நான் do you mind யூஸ் பண்றேன். அப்ப do you mind if I sit here? அப்ப do you mind வார்த்தையை பயன்படுத்தும் போது என்ன செய்யணும்? if I sit present verb தான். சோ இந்த ஸ்ட்ரக்சர் மறக்க கூடாது, இது தவறாகவும் வரக்கூடாது. ஓகே, would you mind யூஸ் பண்ணி if சேர்த்தீங்க அப்படின்னா அடுத்து வர சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா past tense இருக்கும். do you mind if பக்கத்துல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா present-ஆ இருக்கணும். அப்ப do you mind if I sit here ரெண்டுமே பெர்மிஷன் கேக்குறது தான். அப்ப ரெண்டுத்துக்குமே நான் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நோ தான் சொல்லணும். இப்ப would you mind if I sat here? நான் இங்க உட்காரலாமா? நான் இங்க உட்காரதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. அப்ப நீங்க வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே நாம என்ன சொல்லுவோம்? எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல எஸ் சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஆமா, எனக்கு ஆட்சேபனை இருக்குன்னு சொல்ற மாதிரி வந்துடும். அப்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்வதாக இருந்தால் would you mind அல்லது do you mind யூஸ் பண்ணி பெர்மிஷன் கேக்குறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லும் போது நோ தான் சொல்லணும். ஓகே, பாருங்க, would you mind if I sit here அல்லது do you mind if I sit here? No, not at all. You can sit here. இல்ல நீங்க உட்காரலாம், நீங்க இங்க உட்காரலாம். அப்ப எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீங்க உட்காரலாம் சொல்றோம். அப்ப நோ தான் சொல்லுவீங்க, மாத்தி சொல்லிடாதீங்க. எஸ் சொன்னீங்க அப்படின்னா நீங்க உட்கார்றதுல எனக்கு ஆட்சேபனை இருக்கு, உட்காராதீங்கன்னு சொல்ற மாதிரி மீனிங் வந்துடும். ஓகேயா? would you mind, do you mind வச்சு யாராவது பெர்மிஷன் உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா நோ தான் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எஸ் சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகேயா? இல்ல எனக்கு அவங்க இங்க உட்கார்றதுல எனக்கு ஆட்சேபனை இருக்கு, பிடிக்கலை அப்படின்னா எப்படி சொல்லுங்க? எஸ் ஐ மைண்ட் இட். எஸ் ஐ மைண்ட் இட். ஆமா, உட்காராதீங்க, எனக்கு இதுல ஆட்சேபனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகேயா? அதே போல பாத்தீங்கன்னா மைண்ட் இருக்கு இல்லையா? இந்த மைண்ட் இந்த வார்த்தை வந்து நிறைய பொருள் கொடுக்கும். பாத்தீங்கன்னா அது இடத்துக்கு தகுந்தபடி, சூழலுக்கு தகுந்தபடி வார்த்தையில போடுறோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் படி அதுக்கு மீனிங் வந்து வேற வேற இருக்கு. ஸோ இதை வந்து நான் அடுத்தடுத்த வகுப்புல உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். அதே போல இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுடைய பார்வைக்கே வரும். இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் நம்புறேன். இது நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆங்கிலம் கற்க விரும்பும் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப், கூடவே பெல் ஐகான் ஆளையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கே வந்துவிடும். இந்த வுட்ன்றது இது பார்ட் 2. பார்ட் 1 ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்க. உங்களுக்கு வுட் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பயன்படுத்தலாம்ன்றது நீங்க தெளிவாயிடுவீங்க. நீங்க தாராளமா இதை வச்சு நீங்க பேசலாம். நன்றி, விடைபெறுகிறேன்.